இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ரொம்ப நாள் கழித்து வெளியே இருந்த ஒரு முக்கியமான ஒரு 4000 வேக்கன்சி கொண்ட ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் போலீஸ் வேலைக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வாய்ப்புக்கு வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் உங்களுக்கு வந்து டிஃபென்ஸ் செக்டாரில் ஜாப் வேணும் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் வந்து இந்த ஜாபுக்கு வந்து ட்ரை பண்ணலாம். ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு. இந்த வேலைவாய்ப்பு வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய ஜாப் நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலுக்கு பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டு இருக்கும். யூடியூப்பில் இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்த்தீங்கன்னா போட்டிருக்கும், அதையும் போய் பாருங்கள். கிட்டத்தட்ட வந்து ஒரு 4000 வேக்கன்சி கொண்ட ஜாப் அப்படிங்கிறது வந்து தற்போது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாப் பொறுத்தவரையாக பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி ரிலேட்டடான ஒரு ஜாப் எஸ்எஸ்சியிலேருந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணுறாங்க. கான்ஸ்டபிள், ஹெட் கான்ஸ்டபிள்க்கெலாம் பார்த்தீங்கன்னா ஹெட் கான்ஸ்டபிளாக ட்ரை பண்ணுறவங்க இந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். இதில் வந்து அவங்க என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் கிளர்க்குக்கு உண்டான ஜாப் கூட பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க் வந்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் உங்களுக்கு வந்து டிஃபென்ஸ் செக்டரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜாப்பும் வந்து தற்பொழுது வந்து ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது முக்கியமானது பார்த்தீங்கன்னா, சப் இன்ஸ்பெக்டர் வந்து டெல்லி போலீஸ்க்கு எடுக்கிறாங்க. அதே மாதிரி சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ்லேயும் எடுக்கிறாங்க. 4187 வேக்கன்சி இருக்குது. இன்னும் கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா டேட் வந்து முடிய போகுது. அக்ராஸ் இந்தியாவில் வந்து வேக்கன்சி ஃபில் பண்ணுறாங்க. டெல்லியில் அதிகமான வேக்கன்சி இருக்குது. அதே மாதிரி இந்த இதில் பார்க்கும்பொழுது வந்து சிஏபிஎஃப் சப் இன்ஸ்பெக்டர் கிரவுண்ட் டியூட்டியில் உங்களுக்கு வந்து வேக்கன்சி இருக்குங்க. உங்களுக்கு வந்து இந்த ஜாப் தான் கொடுப்பாங்க, அந்த ஜாப் தான் கொடுப்பாங்க அப்படிங்கிறத நம்ம ஷியூராக வந்து சொல்ல முடியாது. டிபெண்ட்ஸ் அப்பான் நீங்கள் வந்து எவ்வளோ ரேங்க் எடுக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து வந்து உங்களுக்கு வந்து ஜாப் அப்படின்னு சேஞ்ச் ஆகும். உங்களுக்கு வந்து ஒரு டெஸ்க் ஜாப்பாக கூட இருக்கலாம் ஒரு சில நேரங்களில். இல்லை நீங்கள் வந்து வெளியில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கலாம், ஃபீல்டு ஒர்க்கை கூட இருக்கலாம். நீங்கள் வந்து ஒரு சப் இன்ஸ்பெக்டராக வந்து ஒர்க் பண்ண போகிறீங்க. 4000 வேக்கன்சி இருக்குது. சிஏபிஎஃப் சொல்லக்கூடிய இந்த அமைப்பில் உங்களுக்கு வந்து எஸ்எஸ்சி மூலமாக பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் டியூட்டி ஆஃபீஸருக்கு வந்து ஃபில் பண்ணுறாங்க. அதே மாதிரி வந்து எக்ஸிக்யூட்டிவ் வந்து ஃபில் பண்ணுறாங்க. ஆண்களுக்கும் இருக்குது, பெண்களுக்கும் இருக்குது. இது வந்து டெல்லி போலீஸ்க்காக வந்து ஃபில் பண்ணக்கூடிய ஒரு எஸ்ஐ எக்ஸாம், அதுவும் எக்ஸிக்யூட்டிவ்னு கொடுத்துருக்காங்க. முக்கியமாக வந்து இது வந்து ஒரு எந்த மாதிரி ஜாப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா வந்து டெஸ்க் ஜாப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. டெஸ்க் ஜாப் அப்படின்னா வந்து சிஸ்டம் ஒர்க்காக இருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது வந்து ஒரு கையெழுத்து போடுற வேலையாக இருக்கலாம், இன்ஸ்பெக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு வேலையாக இருக்கலாம். அதனால தான் இன்ஸ்பெக்டர்னு வச்சுருக்காங்க. இந்த மாதிரி வந்து சில ஜாப் கூட வந்து போகிறாங்க. சப் இன்ஸ்பெக்டர் அப்படிங்கிறது போலீஸில் மட்டும் கிடையாது, பல்வேறு விதமான டிபார்ட்மெண்ட்டில் வந்து சப் இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர் அப்படிங்கிறதுலாம் பார்த்திங்கன்னா இருக்குது. அதில் ஒரு முக்கியமான வேக்கன்சி இந்த வேக்கன்சி அப்படின்னு சொல்லலாம். இந்த இதில் வந்து உங்களுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஏதேனும் ஒரு டிகிரி முடிச்சிருந்தால் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஏஜ் லிமிட் பார்க்கும்பொழுது 20 வயசுலேருந்து 25 வயசுக்குள்ளே வந்து சொல்லியிருக்காங்க. கேண்டிடேட் பார்த்திங்கன்னா 2/8/1999 இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த டேட்டுக்கு அப்புறம் பிறந்தவராக இருக்கணும். அதே மாதிரி வந்து ஆகஸ்ட் 1, 2024க்கு முன்னாடி பிறந்தவங்களாக இருக்கணும். இந்த மாதிரி வந்து முக்கியமாக ஜென்ரல் கேட்டரியில் இருக்கிறவங்க கன்சிடர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும். அதே மாதிரி வந்து இந்த இடத்துல நீங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் பார்க்கும்பொழுது பார்த்திங்க அப்படின்னா வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி, எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்களுக்கெல்லாம் வந்து கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எஸ்சி, எஸ்டிக்கு 5 வருஷம் இருக்குது ஏஜ் ரிலாக்ஸேஷன். அதே மாதிரி பிடபிள்யூடிக்கு 3 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. சேலரி அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஹை சேலரி உங்களுக்கு கிடைக்கும். இதில் வந்து சப் இன்ஸ்பெக்டர் கிரவுண்ட் டியூட்டி சிஏபிஎஃப்க்கு அப்ளை பண்ணுறவங்களுக்கு 35,400 மேலே இருக்கும் சேலரி. இது வந்து குரூப் பி லெவலில் இருக்கக்கூடிய ஒரு ஜாப். இதே குரூப் சி லெவலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெல்லி போலீஸ்க்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஆண் பெண் இருபாலருக்குமே இருக்குது. இவங்களுக்கும் சேம் அதே மாதிரி சொல்லியிருக்காங்க. அலோவன்ஸ் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும். அலோவன்ஸ் பொறுத்தவரை வந்து டெல்லி போலீஸுக்கு சப் இன்ஸ்பெக்டரில் எக்ஸிக்யூட்டிவ் போஸ்டிங் சொல்லியிருக்காங்க. ஆண் பெண் இருபாலருக்குமே சொல்லியிருக்காங்க. 35,400 ப்ளஸ் அலோவன்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. இது வந்து டெல்லி போலீஸ்க்கு வெளியிடக்கூடிய ஒரு சேலரி டீட்டெயில்ஸ். இதில் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம், அதே மாதிரி பேப்பர் 1 இருக்குது, அதே மாதிரி பேப்பர் 2 இருக்குது, ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் இருக்குது, ஃபிசிக்கல் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் இருக்குது, லாஸ்ட்டாக மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் வந்து கிளியர் பண்ணணும். தமிழ்நாட்டிலே ஃபஸ்ட் எடுத்தோடனே உங்களுக்கு வந்து பேஸ் 1, பேஸ் 2 வந்து தமிழ்நாட்டில் கண்டக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ஃபஸ்ட்டு பேஸ் 1 கன்ஃபார்மாக வந்து தமிழ்நாட்டில் எங்கெங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், சேலம், மதுரை, திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், புதுச்சேரி ஆகிய இடங்களில் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இப்போ வந்து பேப்பர் 1 பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் ஆன்லைனில் தான் எம்சிக்யூ டெஸ்ட் இருக்கும். அது முடித்த உடனே உங்களுக்கு ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் இருக்குது. அது முடித்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் என்டூரன்ஸ் டெஸ்ட் இருக்குது. ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்னால் ஹைட்டு, செஸ்ட் இதெல்லாம் மெஷர் பண்ணுறது. ஃபிசிக்கல் என்டூரன்ஸ் டெஸ்ட் அப்படின்னா வந்து உங்களுடைய அபிலிட்டியை வந்து நீங்கள் வந்து அவங்களுக்கு எக்ஸ்போஸ் பண்ணணும். நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட டயத்தில் வந்து ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர் ஓட வேண்டியிருக்கும், அல்லது லாங் ஜம்ப், ஹைட் ஜம்ப் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் வந்து நீங்கள் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் திரும்ப உங்களுக்கு வந்து ஒரு பேப்பர் 2 அப்படிங்கிற ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இதெல்லாம் நீங்கள் பாஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்குது. அதையும் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ரொவிஷனலி செலக்டர் லிஸ்ட் அப்படிங்கிறது வந்து வெளியிடுவாங்க. நோட்டிஃபிகேஷன் பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் ஃப்ரீயாக அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. முக்கியமாக பெண்கள், எஸ்சி, எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்களாம் வந்து ஃப்ரீயாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். மற்றபடி இருக்கக்கூடியவங்க 100 ரூபா வந்து பே பண்ண வேண்டியிருக்கும். அப்ளை பண்ணுறதுக்கு ssc.nic.in அப்படிங்கிற வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க.
இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 28/3/2024 இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும். ரொம்ப ஷார்ட் டியூரேஷன் தான் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 நாட்கள் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 5 நாட்களுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். அதே மாதிரி லிங்க் அப்படிங்கிறது எனபிள் ஆயிடுச்சு. பிடிஎஃப் வேக்கன்சி பற்றின பிடிஎஃப்பும் கீழே இருக்குது. அதையும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். இதற்கான எக்ஸாம் எந்த டேட்டில் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து 9th 10th அதே மாதிரி 13th May 2024 இந்த டேட்டில் கண்டக்ட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் வந்து உங்களுக்கு டைம் இருக்குது. நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து இந்த ஜாப் அப்படிங்கிறது ஈஸியாக வாங்கலாம். இவங்க நோட்டிஃபிகேஷனில் வேக்கன்சி பற்றின இன்ஃபர்மேஷன் பொறுத்தவரையை பார்த்திங்கன்னா ஸ்டேட் வைஸாக கொடுத்துருக்க வாய்ப்புகள் இருக்குது. எப்படி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம வந்து பார்ப்போம். வேக்கன்சியை பொறுத்தவரையை இவங்க எந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா டெல்லி போலீஸுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. அதிலே ஆண்களுக்கு தனியாக இருக்குது, பெண்களுக்கு தனியாக இருக்குது. யூஆர்ஓபிசி எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி அதுக்கப்புறம் டோட்டல் வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து காமனாக இருக்கக்கூடிய சிஏபிஎஃப்க்கான சப் இன்ஸ்பெக்டருக்கான கிரவுண்ட் டியூட்டியில் இருக்கக்கூடிய ஒரு வேக்கன்சி. இந்த சிஏபிஎஃப் தவிர்த்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு இதில் வந்து பிஎஸ்எஃப் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், சிஐஎஸ்எஃப் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், சிஆர்பிஎஃப் அதுவும் கொடுத்துட்டாங்க ரிசர்வ்டு ஃபோர்ஸ். அதுக்கப்புறம் ஐடிபிஎஃப் இண்டோ டிபெட்டியன்ஸ் பார்டர் போலீஸ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறதையும் கொடுத்துட்டாங்க. எஸ்எஸ்பிக்கும் கொடுத்துட்டாங்க. இதெல்லாமே சேர்ந்து தான் வருது. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சேர்ந்து தான் வருது. மொத்தம் இதில் வந்து 4000 வேக்கன்சி இருக்குது. இதில் வந்து கேட்டகரி வைஸாக ஒவ்வொருத்தவங்களும் பிரித்து பார்த்தீங்கன்னா இஎஸ்எம்க்கு 10% இடஒதுக்கீடு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ 4000 வேக்கன்சி இருக்குன்னா 401 பேர் வந்து இஎஸ்எம் கேண்டிடேட் வந்து போவாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ்மேன், அது ஏஎஸ்எம் அப்படிங்கிறது எக்ஸ் சர்வீஸ்மேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யூஆர் இடபிள்யூஎஸ் ஓபிசி எஸ்சி எஸ்டி இவங்களுக்குலாம் வந்து சேர்த்து வந்து மொத்தமாக வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஆண்கள் பெண்களுக்கும் வந்து ஒரு டீசெண்டான வேக்கன்சி இருக்குது. இதில் ஆண்களுக்கு தான் அதிகமான வேக்கன்சி வந்து ஒதுக்கியிருக்காங்க. இதில் அதிகமான வேக்கன்சி பெண்களுக்கு எதில் ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு 65 காலி பணியிடங்கள் பார்த்தீங்கன்னா ஒதுக்கியிருக்காங்க. சிஐஎஸ்எஃப் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான் வந்து உங்களுக்கு அதிகமான வேக்கன்சி பெண்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா தொழிற்சாலைகளில் இருக்கக்கூடிய கண்காணிப்பாளர்கள் வேலை, சப் இன்ஸ்பெக்டர்கள் வேலை வந்து அவங்களுக்கு வந்து வழங்கப்படும். இந்த ஜாப் நீங்கள் வந்து மோஸ்ட்லி பெண்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா இதுக்கு வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். அது தவிர்த்து இருக்கக்கூடியது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்டரில் போய் விழுந்துடும். இதில் வந்து சிஐஎஸ்எஃப் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஹால், பெல்லு, பிஹெச்இஎல் இந்த மாதிரி இருக்கக்கூடிய மத்திய அரசு நிறுவனங்களில் உங்களுக்கு வந்து சப் இன்ஸ்பெக்டர்கள் வேலை வந்து கொடுக்கப்படலாம். கண்காணிப்பாளராக ஒரு இன்ஸ்பெக்ஷன் பண்ணக்கூடிய இடத்துல நீங்கள் வந்து சப் இன்ஸ்பெக்டராக வந்து போகலாம். அது நீங்கள் வந்து ஆயுதம் ஏந்திய படையிலும் இருக்கலாம், அல்லது ஆயுதம் ஏதாந்த டெஸ்க் ஜாப்பாக கூட உங்களுக்கு வந்து இருக்கலாம். எப்படி இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா வந்து இதில் பாஸ் பண்ணீங்க அப்படின்னா வந்து இந்த குறிப்பிட்ட ஒரு 6-7 டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு வந்து சப் இன்ஸ்பெக்டர் வேலை அப்படிங்கிறது கன்ஃபார்மாக இருக்குது. அதை தவிர்த்து நீங்கள் வந்து ஹிந்தி தெரியும், இல்லை டெல்லியில் போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறீங்க, கன்ஃபார்மாக நீங்கள் வந்து அவங்க சொல்லக்கூடிய டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். பட் இதில் பார்த்தீங்கன்னா அவங்க பிரிச்சுட்டாங்க. ஓப்பன் கேண்டிடேட், டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட், எக்ஸ் சர்வீஸ்மேன் அப்படிங்கிற மாதிரி பிரித்து வந்து கொடுத்துருந்தாங்க. அதனால் வந்து வேக்கன்சி ரொம்ப கம்மியாக இருக்குது. டேரெக்டாக நீங்கள் வந்து சிஏபிஎஃப்லேயே நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் வந்து வேலை வாங்குறதுக்கான முயற்சி வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. இந்த நோட்டிஃபிகேஷனில் எக்ஸாம் இன்னும் 2 மாதத்தில் வரப்போகுது. நிறைய இன்ஃபர்மேஷன் பார்த்துட்டோம். ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இன்னும் வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து டிபார்ட்மெண்ட் வைஸாக கொடுத்துருக்காங்க. டெல்லி போலீஸ்க்கு தனியாக இருக்குது. அதே மாதிரி வந்து அந்த போலீஸ்லேயே பார்த்திங்கன்னா கேட்டகிரி கோடு கொடுத்து வந்து கொடுத்துருக்காங்க. அவங்களுக்குலாம் ஒரு மாதிரியாக இருக்குது. ஃபுல்லாகவே வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. கூடிய விரைவில் எக்ஸாம் வரப்போகுது. உடனே அப்ளை பண்ணிவிட்டு இப்போ கூட நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணால் நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. உடனே போய் அப்ளை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஆர்பிஎஃப் வருது, ரயில்வே ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸ் வருது. அதே மாதிரி கூடிய விரைவில் வந்து இன்னும் நிறைய பிஎஸ்எஃப்பில் வந்து செப்பரேட்டாக வந்து வேக்கன்சியும் வந்துடுச்சு. ட்ரேட்மேனுக்கு வந்து வெளியிட்டாங்க, கான்ஸ்டபிளுக்கு, ஹெட் கான்ஸ்டபிளுக்கும் வெளியிட்டாங்க. அதே மாதிரி வந்து இப்போ நம்ம பார்த்த டிபார்ட்மெண்ட்டில் ஐடிபிபி இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயும் வேக்கன்சி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தேர்தலும் நெருங்கி வந்துடுச்சு. அதனால் வேக்கன்சி நிறையவே வந்து வெளியிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி வந்துச்சுன்னா ஒவ்வொரு அப்டேட்டும் வந்துக்கிட்டு இருக்கும். சிஏஎஸ்எஃப்பில் தனியாக வேக்கன்சி வரும். இப்போ வந்து சப் இன்ஸ்பெக்டர் தான் விட்டுருக்காங்க. இன்னும் கான்ஸ்டபிள், ஹெட் கான்ஸ்டபிள், ட்ரேட்மென்ஸ்க்குலாம் வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸாக வந்து வேக்கன்சி இன்னும் 1 மாதத்தில் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. நல்லா ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது ஒரு ஜாப் வந்து உங்களுக்கு 2024 முடிகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கிடைப்பதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறையவே இருக்குது. ஏன்னா 2 மாதத்தில் உங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து கனெக்ட் பண்ணி முடிச்சிடுறாங்க. ரிசல்ட்டும் வந்து உங்களுக்கு ஸ்பீடாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி உடனே போய்ட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு 1 வீக் தான் இருக்குது. அந்த டேட்டு கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். இவ்வளோ தான் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய்.